அலுவலக தனிநபர் எல்லைக்கோடுகள் முறையாக வரையப்படுதல் வேண்டும். யாரேனும் அலுவலகத்தில் சொந்த விஷயங்களை ஆலாபனை செய்து கொண்டிருந்தால் நேரடியாக தேவையில்லை என்று கூறுவது மிகவும் சிறப்பானது. சரி, 24 மணி நேர கெடு நீடிக்கப்படவே கூடாது. பணியிலும் சரி, தகவலிலும் சரி, வேறு யாருக்காவது எதையாவது சொல்ல வேண்டியிருந்தால் அலுவலகத்தின் தொடர்பாக இருப்பதை நீட்டிக்கக்கூடாது. எல்லா கூட்டங்களுக்கும் 2 அல்லது 5 நிமிடங்கள் முன்பாகவே சென்று விட்டால் உங்களை சிறந்த நிர்வாகி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் கூட்டம் ஆரம்பித்த பிறகு நீங்கள் அங்கு உள்ளே சென்று உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நாற்காலியில் வேறொருவர் உட்கார்ந்து விடுகிறார். இது என்னுடைய நாற்காலி, என்னுடைய இடம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் எப்படி? தேவையா? வேண்டாம். சரி, அடுத்து அதை அந்த மாதிரி இடத்தை பார்த்து அமரும் பொழுது காணொலி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் அல்லவா? இப்பொழுதுதான் எல்லா இடத்திலுமே அதை பதிவு செய்கிறார்களே. அப்பொழுது காணொலிக்கு நேராக நீங்கள் எங்கு இருந்தால் வசதியாக இருக்கும், உங்கள் பேச்சு எடுபடும் என்பதை அதையும் கவனித்து அமர்ந்து கொள்ள வேண்டும். ஐய, நான் பேசுவது காணொலியில் வந்தால் நான் நன்றாக உங்களுக்கு நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறுவனத்திற்கு நன்றாக வேலை பார்க்கிறீர்களா இல்லையா என்பதைத்தான் அங்கு பார்க்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களை பற்றிய ஒப்பீடுகளை விட்டுவிட்டு நிறுவனத்திற்கு எப்படி என்பதை பாருங்கள். சரி, தவறை திருத்த அல்லது சமாளிக்க ஆனால், மற்றும் என்ற வார்த்தைகள் உங்கள் உதவிக்கு உள்ளன. எதிரில் உள்ள சவால்களை எதிர்கால எதிர்நோக்கில் காணுதல் மிகவும் சிறப்பாகும். மின்னஞ்சல் நாகரீகம் தனியானது. ஏற்கனவே சொன்னதைப் போல எந்த மின்னஞ்சலும் நிறுவனத்தில் அனைவரும் படிக்கிறார்கள் என்ற கட்டுக்கோப்போடும் அந்த கண்டிஷன், அந்த முக்கியமான ஒரு காரணியையும் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். அல்லது மின்னஞ்சல் குறுகி இவ்வளவுதான், ஆனால் அதற்கு நாம் செலவு செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறதல்லவா? அது எப்படியெல்லாம் சரிவு செய்து அனுப்ப வேண்டும் என்பதற்கு மிக மிக அவசியம். ஆம் இல்லை என்று சொல்வதற்கு முன் உங்கள் குறிப்புகளை சரிபார்த்து உங்கள் கடமைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதை சோதிக்க வேண்டும். வேறு வேலைகள் இடையில் வந்தால் முடியாது என்பதை தெளிவாக தெரிவித்துவிட வேண்டும். நிகழ்ச்சி முடிந்தபின் மறந்துவிட்டேன் என்று முகத்தில் விளக்கெண்ணெய் வரும் அளவுக்கு கூறக்கூடாது. எல்லா பிரச்சனைகள் மற்றும் புகார்களும் அதற்கான தீர்வு அல்லது தீர்வுகளோடு சமர்ப்பிக்க உத்தரவு தர வேண்டும். நீங்கள் தானே? ரைட்.